வியூவர்ஸ், வெல்கம் டு மாலி ஸ்டாக்ஸ். வாங்க இன்னைக்கு ஏபிசி ஜாம் வச்சு கோதுமை பிரெட்டு வச்சு எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்ப்போம். ப்ரெட்டு வந்து வீட் ப்ரெட்டு ஒரு 6 ஸ்லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு கேரட், அப்புறம் வந்து ஒரு பீட்ரூட், ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதில் வந்து பாதி இல்லை கால் பாகம் கூட யூஸ் பண்ணி தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப. அப்புறம் பால் வந்து ஒரு டம்ளர் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். அது எல்லாத்தையும் போட்டு கலருக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒட்டாத நல்லா தர மாதிரி கலரிட்டு நல்லா வெந்த உடனே துளி சக்கரை போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள் நல்லா ஜாம் ரெடி ஆகிடுது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ப்ரெட்டு வந்து நான் அதில் போட்டு 2 இல்லை 3 போட்டு அதில் நான் வந்து வாட்ட போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து பால், அந்த சக்கரை போட்ட பால் இருக்குது, அதை வந்து மேலே போட்டுக்க போகிறேன். நான் கொஞ்சமாக விட்டால் போகிறோம் வாட்டுறதுக்காக, சும்மா லைட்டாக. லைட்டாக விட்டால் போகிறோம், ரொம்ப விட்டா ஊற்றிக்கும். நல்லா லைட்டாக ஒன் சைடு. வேணும்னா கொஞ்சம் நெய் வேணால் கொஞ்சம் ரொம்ப நெய்யோ இல்லை ஆயிலோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம் மேலே. லைட்டாக பண்ணால் போகிறோம், ஏன்னா பால் விடுறதால ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ப்ரெட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது. இது வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்தா கோதுமை வந்து உடம்புக்கு நல்லது. அப்புறம் வந்து இது வந்து அந்த ஏபிசி ஜாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து, அயனு, இது வந்து நல்ல சத்தாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பசின்னு வரும்போது கொடுத்தா நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.